எனது தமிழ் நெஞ்சங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சள். நம்ம வீட்டில் சமையலுக்கெல்லாம் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா மஞ்சள். பெண்கள் குளிக்கிறதுக்கு மூஞ்சிக்கெல்லாம் போட்டுக்கிறதுக்கெல்லாம் மஞ்சள் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. அந்த மஞ்சளோட ஃபுல் ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறது முழு விளக்கம் காட்டில் விதைக்கிறதுலேருந்து அறுவடை செஞ்சு நம்ம கைக்கு வர வரைக்கும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் இந்த ஷார்ட்டான வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சீக்கிரமாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மஞ்சள் நம்மளுக்கு இப்படி தாங்க இருக்கும். செடியெல்லாம் நம்மளுக்கு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே இருக்கிற சருவை மட்டும் ஃபுல்லாக எடுத்துருவாங்க. கட் பண்ணி எடுத்துட்டோம்னா கீழே நம்ம மண்ணுக்குள்ளே தாங்க மஞ்சள் இருக்கும். இந்த தண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த தண்டு வந்துட்டு தான் ஃபுல்லாக வெட்டி எடுப்பாங்க. அது கீழே பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மஞ்சள் இருக்கும். இந்த மஞ்சளில் 2 வகை இருக்குதுங்க. விரலி மஞ்சள், கிழங்கு மஞ்சள் அப்படிம்பாங்க. நம்ம பார்க்குறது விரலி. இதுலேயே பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கும், உருண்டையாக இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி 2 டைப் இருக்குது மஞ்சள். நம்ம கொத்தோடு நம்ம பொங்கலுக்கெல்லாம் வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்தோடு பிடுங்கிட்டு வந்து வைப்பாங்க. மஞ்சள் செடி இப்படி தாங்க இருக்கும். இது எடுத்து ஃபுல்லாக அறுவடை செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாய்லரில் போட்டு ஃபுல்லாக வேவிப்பாங்க நல்லா. அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொப்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. கொப்பரையில் தான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு அடியில் தீ வச்சு இது பண்ணுவாங்க. நல்லா மஞ்சள் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொண்டு வந்து ஃபுல்லாக கீழே கொட்டிடுவாங்க. கொட்டுறதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வெயிலில் காயணுங்க. நல்லா காய்ச்சி நல்லா மஞ்சளே சுருங்கிடும். இந்த மாதிரி தாங்க இருக்கும் உங்களுக்கு. நல்லா சுருங்கினதுக்கப்புறம் மஞ்சள் காஞ்சிருங்க நல்லா. அப்புறம் எடுத்து ஃபுல்லாக சலிப்பாங்க. அந்த சலிக்கிற மிஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்கும். அப்புறம் நல்லா ஃபுல்லாக அதில் போட்டு நல்லா சுற்ற விடுவாங்க. சுற்ற விட்டாங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் வந்து இந்த மாதிரி இருந்துடும். ஸ்டார்டிங்கில் வேவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்க ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிருங்க. இந்த மஞ்சள்லாம் கீழே அவங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பொடியாக மஞ்சள் தூளாக இருக்குது. அப்புறம் இந்த மஞ்சள் எடுத்து ஃபுல்லாக நம்ம நல்லா அரைச்சி நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதாங்க மஞ்சளோட ஃபுல் ப்ராசஸ். இதில் பார்த்துட்டிங்கன்னா பனங்காளி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தனியாக, பனங்காளி மஞ்சள் வந்து தனியாக, இது தனியாக வாங்கிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு கைக்கு வருது மஞ்சள். இப்பேற்பட்ட மஞ்சள் வந்து நம்ம எங்கே கிடைக்கும், எங்கே ஃபேமஸ் அப்படின்னா உங்களுக்கே நான் கண்டிப்பாக தெரியும். மஞ்சள் மாநகரமான ஈரோட்டில் தான் அதிகமாக தமிழ்நாட்டில் மஞ்சள் விளைஞ்சிக்கிட்டு வருது. சரி, இப்போது நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி குச்சியாக இருக்குது, நடுவில் என்ன குச்சியாக பெருசாக போட்டிருக்காங்க மஞ்சள் காட்டில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, மாட்டுக்கு தீவனம் தான் போட்டிருக்காங்க. அந்த தீவனத்துக்கு பேர் தான் செம்மந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செம்மந்தலையை தான் நம்ம வந்து காட்டில் போட்டிருக்காங்க. அது வந்து விதை இருக்குங்க. விதையை தூவி விட்டால் போதும், நல்லா முளைச்சி வந்துடும். அந்த செம்மந்தலையோட வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த செம்மந்தலை இதாங்க செம்மந்தலை. இதில் தான் விதை இருக்கும். அந்த காயாட்ட காய்க்கும், அந்த காயில் தான் விதை இருக்கும். இந்த விதையை அப்படியே காட்டில் சும்மா தூவி விட்டுருவாங்க. இதை நடலாம் மாட்டாங்க, சும்மா தூவி விட்டாங்கன்னா போதும், செம்மந்தலை தானாக வந்துடும். மாட்டுக்கு ஆட்டுக்குலாம் ரொம்ப நல்ல தீவனமாக இருக்கும். மஞ்சளை பற்றி உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், காடெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் எந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னாலுமே நீங்கள் மஞ்சள் விளைஞ்ச காட்டை சுற்றி எங்கேயுமே பார்க்கலாம். அவ்வளோ பசுமையாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஆனால் என்ன விவசாயிகள்லாம் என்ன கட்டுறாங்கன்னா, மஞ்சளோட விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, நாங்கள் நல்ல லாபம் பார்க்க முடியல அப்படின்ட்டு விவசாயிகள் சொல்கிறாங்க. அது உண்மைதாங்க. காட்டில் செய்கிற கூலி எல்லாமே பார்த்தோன்னா மஞ்சளோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அசலே ஆகிறது கஷ்டம் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. அது 100க்கு 100 உண்மை தான். மஞ்சள் விலை ஏறுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு விவசாயிகள் வைக்கிற கோரிக்கை. இந்த சின்ன வீடியோவில் நம்ம ஓரளவுக்கு சீக்கிரமாக மஞ்சளோட ஃபுல் ப்ராசஸ் என்ன, முழு விளக்கம் என்ன, எப்படி செயல்படுது, இந்த மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஷார்ட்டான வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை இந்த வீடியோவில். நான் இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நல்லா ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். ரொம்ப இன்டெப்த்தாக ரொம்ப ஆழமாக அதை பற்றி போட வேண்டாம். ஓரளவுக்கு மேலோட்டமாக நார்மலாக மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விஷயம் தான். இதுக்கும் மேலே நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு வேளை மஞ்சள் போட்டு நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.